குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தீங்க, தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்ச திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்திருக்கு. வந்துருச்சா? எப்போ? ஜூன் 22ல இருந்து அமலாயிருக்கு. முறைப்படி செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் அறிவிச்சிட்டாங்களே. இப்ப டக்கா உங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட கொடுத்துருவாரு. ஆமா, அதுக்கு கிடையாது ஐயா. உங்களுக்கு இப்ப கல்யாணம், இப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா ஒரு தங்க மோதிரம். ஆமா, ட்ரை பண்ணுங்க. என்ன உண்மையில செக் பண்ணி பாத்துருவா. அப்ப எனக்கு என் துணைவையாவது போயிட்டாங்க. இதுக்கு நான் ஆளு கிடையாது. துணைவையாவது தேடி கொடு. அதாவது நான் மோதிரத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் நல்ல கதையா இருக்கே. தகுதி என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிரசவம். ஆமா ஆமா. அப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில யாரு போவா? எல்லாரும் போவாங்க. ஆமா, எல்லாருமே தான் போவாங்க. ஆமாயா, உங்களை மாதிரி மிக மிஞ்சிய பணம் வச்சிருக்கவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. காசு இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல், காசு இல்ல நார்மலான பீப்புள்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நார்மல் பீப்புள்ஸ்க்கு வரும்போது ஹாஸ்பிட்டல் போவீங்க. 25% மட்டும்தான் அரசு மருத்துவமனை. இங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன் வாங்க. 75% வந்து வெளியில தான் பாக்குறாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே. ஓ, அப்ப 25 பேர் பணக்காரங்களையா? பிரசவம் ஏழை கூட கடனை உடனே வாங்கி தாலியை கூட வித்து கூட. அப்ப திமுக ஆட்சியில ஐயா, அப்ப திமுக ஆட்சியில எல்லா ஆட்சியிலையும் இல்ல திமுக ஆட்சியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா பிரசவம் பாக்கலன்னு அர்த்தமா? இவ்வளவு ஆண்டுகளா நீங்க தானே ஆண்டீங்க. பாரு, உங்க ஆட்சி காலத்துல ஹாஸ்பிட்டல் சரியில்லையா? பாரு, இங்க எங்களுக்கு சும்மா அந்த கதைலாம் வரக்கூடாது. எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி எக்மோர்ல இருக்கு. அது தவிர பாத்திருக்கீங்களா இல்லையா? பேஷன்ல ஒவ்வொரு வார்டுகள்லயும் பாத்திருக்கீங்களா இல்லையா? போயிட்டு எது அங்கெல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் பாத்திருக்கேன். உள்ள நுழைய முடியாது. நாத்தமா போனது இல்லையா நீயே? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் நானும் போயிட்டு 2-3 குழந்தைகள் பிறந்தெல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கேன். போயிட்டு அங்கெல்லாம் நீட்டா இருக்கு, இல்ல சிறப்பா மருத்துவர்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க. சரிங்களா? எப்ப போனீங்க? இந்த 40 நாள்ல. உங்க ஆட்சியில அப்படி இருந்திருக்கலாம். அது நீங்களே சொல்றீங்க பாருங்க, ஸ்மெல்லா இருக்கு. அப்ப உங்க ஆட்சியில அப்படிதான் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். பதில் பேசுங்க, மண்டே ஆட்டாம. இங்க பாரு, மருத்துவத்தை வந்து நாங்க மருத்துவமா பண்ணுனதே எங்க முதலமைச்சர் அப்ப இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய. அப்புறம் எந்த அடிப்படையில 25%? அப்புறம் எந்த அடிப்படையில 25% பேர் தான் அங்க பாக்குறாங்க, 75% பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்க? எப்படி சொல்றீங்க? அது அந்த காலம். சரி பரவாயில்ல, இந்த 25% பேருக்கு மோதிரம் கிடைக்க போதுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கிட்டோம். யார் வேணாம்னா அது ஏன் வயிற்றுச்சல் உங்களுக்கு? நான் வயிற்றுச்சலடா. 1 கிராமா 2 கிராமா? 1 கிராம். 1 கிராம். ரொம்ப சந்தோஷம். குழந்தை கைக்கு அவ்வளவுதான் பத்தம். சந்தோஷம்ப்பா, போடட்டும்பா, வேண்டான்னு சொல்லல. எது இந்த கோயம்புத்தூர் தங்கமா இல்ல சென்னை தங்கமா? கோவலபுரம் தங்கம். இல்ல 22 கேரட்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுல 16 கேரட்லயும் மோதிரம் போடுறான். கோயம்புத்தூர்ல போறான் 16 கேரட் போடுறான். அது மாதிரி இது 16 கேரட்டா 22 கேரட்டான்னு தெரியும். 24 தங்கம் 24 கேரட்ல செய்ய முடியாது. அதுல கொஞ்சம் செம்பு கலந்தா தான் எதுவும் செய்ய முடியும். சரி, அதனால அதான் 22 கேரட். 2 கேரட்டுக்கு செம்பு கலக்கணும். அதுல இப்ப நம்ம நீங்க போட்டிருக்கிறது என்னது? இதெல்லாமே 22 கேரட் தான். 22 தான் கொடுப்பாரு. உறுதியா நம்பலாமா? வாங்கிட்டு செக் பண்ணிக்கங்க. சரி, திமுக ஆட்சியா சொல்லி இருப்பீங்க. இதுல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் தொடவும் விட மாட்டான், தொட்டவங்களையும் விட மாட்டான். அதெல்லாம் சினிமா டயலாக் கேட்க நல்லா இருக்கு. இதாச்சும் கேட்க வாட்சி செய்யறமே. நீங்க சொல்லவே கேட்க வாட்சி செய்யறமே. ஆமையா செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். அதான் செய்வாரு. அதுக்கு தானே அவகாசம் கேட்டிருக்காரு. ஏன் கொடுக்காமே பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுட்டு? நாங்க அவகாசம் உங்க ஆட்சியில அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அது எல்லாமே ஒவ்வொரு துறையிலும் ஊழல் சொன்னீங்கன்னா என்ன ஊழல்? என்ன ஊழல்? நிறைய பண்ணி வச்சிட்டு போயிருக்கீங்க. நாங்க ஊழல் பண்ணல. ஊழல் பண்றதுக்கு வழிவகுத்ததே தாவேகா தான். ஆமா, 60 ஆண்டு காலம் தாவேகா தான் ஆட்சியில இருந்துச்சு. ஆட்சியில இருக்கணும்னு என்னடா இருக்கு? அதுல இருக்க பூரா ஒரு எம்எல்ஏ வரிசையா அந்த எம்எல்ஏக்களையும் அந்த அமைச்சர் பெருமக்களையும் நிப்பாட்டி பாரு, எப்படி இருப்பாங்க பாரு. எல்லாம் வெள்ளை சட்டை போட்டுருப்பாங்க. வெள்ளை சட்டை போட்டு அழகா தான் இருக்காங்க. காவல் நிலையத்துல காணாமல் போனவர்கள். அது உங்க சைடு. அப்படியே கேமரா திருப்பி வச்சுக்கோங்க. கேமரா திருப்புங்க அவங்க சைடு. இது செயின் எடுத்தது, இது தங்கட்டி எடுத்தது, இது நெக்லஸ் எடுத்தது, இது பிட் பாக்கெட் எடுத்தது. காணாம போனவர்கள் பட்டியல். அதான் தாவேகா வச்சு காணாமல் போனது. நீ என்ன சொல்ற? நான் திமுக. ஆமா, திமுகல எந்த திருடன்டா எங்கிட்ட இருக்கான்? பேரே திருடு தானே. இங்க பாரு, தாவேகால இருக்கக்கூடிய 99 பேர் மேல வழக்கு இருக்கு. 99 பேர் மேல.
109 பேர் இருக்கிறதே 107 இருங்க 107 ரேப் கேஸ். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 107ல 99 போயிருச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை? 8. அந்த 8 நல்லவர்கள் யாரு சொல்லுங்க. யாரையுமே சொல்ல முடியாதுப்பா. இப்பதான் சொன்னீங்க 99 பேர் மேலதான் கேப் மாறின்னு சொன்னீங்க. இந்த 8 பேர் யாரு? அவங்களாம் நல்லவங்க தானே. அவங்க யாரு தெரியாதுப்பா. தெரியாம பேசலாமா? ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. இனிமே எது கேட்டாலும் ஆதாரம் கேட்பான். அப்ப யார போய் சொல்லுவான்? மாண்புமிகு முதலமைச்சரை சொல்றதா, செங்கோட்டையனை சொல்றதா, ஆனந்த சொல்றதா, செங்கோட்டையும் ஏற்கனவே மந்திரி பதவி இழந்ததே சின்ன வீடுனாலதான். யார் சின்ன வீட்டுனால? அது தெரியாத உனக்கு? தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம்னு எதுக்குடா சொல்ற நாயே? அப்ப உங்க அம்மா காலத்துல இவர் அமைச்சரா இருந்தாரு. அவங்க பர்சனல் லைஃப், அவருடைய துணைவியாரும். நான் கேக்குறது பர்சனல் லைஃப்ல போகாதீங்க. பர்சனல் லைஃப்ல போகாம ஒழுக்கங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? நான் ஒழுக்கமா இருக்கேன். உங்கெல்லாம் நீங்க ஒழுக்கமானவரியா? முதலமைச்சர் ஒழுக்கம்டா. அவரும் தான். அவருக்கு அந்த காலத்துக்கு எதுக்கு இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டுப்பா? ஒழுக்கத்துக்கு ஐயா, ஒழுக்கத்திற்கு எந்த 17ஆவது நூற்றாண்டுல எல்லாம் எங்க வீட்டுல எங்க முன்னோர்கள் எல்லாம் கூட 4, 5, 10, 8ன்னு கட்டிக்கிடுவானுங்க. தெரு பூரா வீட. செங்கோட்டையனுக்கு வயசு என்ன? செங்கோட்டையனுக்கு என்ன வயசு? 74. அப்புறம் அவர் எந்த வயசு ஆளு? அந்த வயசு ஆளுங்கிறதுனால பண்ணிக்கலாமா? அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க அவங்களும் அந்த வயசு ஆளுன்னு உங்க தலைவரை சொல்லிக்கிறீங்க. இவரும் அந்த வயசு ஆளு. உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சொல்றது நூற்றாண்டு. கலைஞர் 1755ல பண்ணாரு. 17ஆவது நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர்கள்லாம் அப்படி 60,000 தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 கொண்டாட்டிங்கிறான். 60,000 அது அறிவு இருக்கு. யாராச்சும் நம்புவாங்களா? யாரா நம்புவாங்களா? வால்மீகிட்ட கேட்டு பாரு. ஏன் அப்படி? வால்மீகி புனையப்பட்ட கதையா சொல்லியிருக்காரு. அதை புனையப்பட்ட சில வரிகள் புனையப்பட்ட கதையா சொல்லியிருக்காரு. அதுல 60,000 புனையப்பட்ட கதையா கூட இருக்கலாம். இல்ல அந்த காலத்துல வாழ்ந்தவங்க உடல் தண்ணி அப்படி இருந்திருக்கலாம். ஆமையா, இப்ப நம்ம சொல்ற 16 பெற்று பெருவாள் வாழ்வன் இந்த காலத்துல 16 பெக்க முடியுமா? சொல்லுங்க பாப்பா. இருக்காங்கடா குடும்பம். இந்த காலத்துல ஒண்ணுத்துக்கே கஷ்டம் ரொம்ப. அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அங்கங்க ஆரம்பிச்சு ஆக்குனது யாரு? திமுக. எல்லாம் நீங்க தான் ஆரம்பிச்சு மல்மட்டை ஆக்குனது யாரு? திமுக. எது? ஆமா நீங்க தானே. சரக்கு வாங்கி ஊத்தி 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 அவன் ஆணுங்கிறது தன்மையை இழந்துட்டேன். ஆமா எல்லாம் மொட்டைக்கட்டையா சுத்துது. என்ன பண்றது? அப்புறம் ஒண்ணுமில்ல கோடி குண்டு உள்ள சொல்றாவா குண்டு இல்லாத சொல்றாரு தான் கேட்கணும் இனிமே. என்ன இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். தண்ணி அடிக்கிறேன். உலக நாட்டுல இருக்க அத்தனை பேர் உலக நாட்டுல இருக்கவே ஒரிஜினலா நல்ல பழச்சாறுகளை குடிக்கிறான். நீங்க கெமிக்கலை ஊத்தி கொடுத்தா போச்சு, பீஸ் போச்சு எல்லாத்துக்கும். சரி ஐயா, நாங்க தான் பண்ணிட்டோம் ஐயா, தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. ஆமா இப்ப திரு மாண்பு பழச்சாறு சொல்லியிருக்காரு. நல்ல பழங்களை கலந்து கொடுங்க, குடிமகன்கள் வலுப்பிரியர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கருமது எத்தனை நாள் என்னத்தையே கலந்து விட்டு பழங்களையாவது பாரதேசியம் போடாது. எல்லாமே கரும்பு சக்கையில இருந்து வரக்கூடிய ஐயா. நம்ம நாட்டுல மட்டும்தான் கரும்பு சக்கையில ஆக்கினதை வாங்கி வாங்கி குடிச்சு இப்படி ஆயிட்டேன். மத்த நாட்டுல பாருங்க, அப்படி நெல்லுல இருந்து எடுக்கிறான், அப்படி நல்ல ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறான், திராட்சையில இருந்து எடுக்கிறான். அதாவது நான் ஃபிளேவர் இருக்கு பாத்தீங்களா? அது என்ன சொல்லுவாங்களே, ஃபர்மென்ட் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுத்து. இல்ல ஒரு பிராண்ட் ரொம்ப பெருசா பேசுவாங்க, ஆனா அவனால விளைவிறது சரக்குன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அது சரக்கு சாப்பிட்றவனுக்கு தான். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பாவம் என்ன பண்றது? சரி மக்கள் யாராவது தான் கமெண்ட் சொல்லட்டா. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸை வச்சு ஆரோக்கியமா ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வெறும் அந்த கெமிக்கல் ரிலேட்டடா விஷயம் கரும்பு சாறு அதுல இருந்து வரக்கூடிய சாரோட எத்தனை நாளா என்ன கலப்பீங்களே, சம்திங் ஏதோ கலப்பாங்கல்ல அந்த போதை ஏறுறதுக்கு. எத்தனை நாளா ஏதோ சொல்லுவீங்க இல்லையா? எத்தனை நாள் ஏதோ கலப்பாங்கல்ல அதுல. சரி அந்த அதைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலக்குறீங்க நம்ம நாட்டுல. இங்க ஃபுல்லா அவன் ஃபுல்லா நல்லா ஹெல்த்தியா குடிக்கிறான், ஹெல்த்தியா வாழ்றான். 5 குட்டி 10 குட்டி போடுறான். இங்க ஃபெர்டிலிட்டி சென்டரா சேர்த்து ஓடுறாங்க இருந்து. ஏன் ஓடுற காரணம் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படியே அமைதியா இருக்காதீங்க. அவரே அமைதியாயிட்டாரு. மயான அமைதி. நாங்க ஆண்டது 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்துல ஆண்டு அரசுடைமை. அப்பலாம் குழந்தைங்க நல்லா பிறந்துச்சு. அப்பலாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் அளவுக்கு இல்ல. இப்பதான் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இல்லையே. எங்க போனாலும் இருக்குதுயா. ஆமா தெரு இருக்கு இப்பலாம். எங்க வேணாலும் குழந்தைகள் வேணுமா எங்களிடம் வாருங்க. ஆமாயா அப்படிதான் போட்டுருக்காங்க. நல்லா உங்க போட்டோ போட்ட மாதிரி வாங்க குழந்தையோட போங்க. ஆமா காரணம் யாரு? நீங்க. நாங்களா? ஆமா தமிழ்நாட மழுங்கடிச்சிட்டீங்க. புத்தி மழுங்கி போச்சு, தலைமுறையும் மழுங்கி போச்சு. காரணம் யாரா? நீங்க. ஆனா உங்க தலைமுறை மட்டும் வகை வகையா வருது அடுத்தடுத்து. எப்படி அது? நீங்க வெளிநாடு சரக்கு ஏண்டா 50,000 1 லட்சத்துக்கு 24 ounce பாட்டில வாங்கி வச்சு சாப்பிடுறாரு. யாரு? யாரா தெரியாதா? தெரியாது.
ரகசியமா சொல்லு. சொல்றேன். சொல்லுங்கய்யா. ரகசியம் இங்கமா காதை வேண்டாம். கொண்டா. நீங்க காதை கடிச்சிருவீங்க. காதெல்லாம் கடிக்க மாட்டேன். சொல்லுங்க. சொல்லுங்க. பயமா? டேஸ் டேஸ் டேஸ். டேஷ் அவங்கள்ட்ட காசு, அந்த டேஷ் டேஷ் இருக்கவங்கள்ட்ட காசு இருக்குதுயா. காசு இல்லாதவங்க, காசு இல்லாதவன் எதுக்குடா தண்ணி அடிக்கணும்? நீங்க தான் பழக்கி விட்டீங்க. நாங்க ஒண்ணும் பழக்கலடா, அந்த அம்மா தான்டா. போச்சு. எம்ஜிஆர் ஆட்சி உடனே எம்ஜிஆர். எம்ஜிஆர் சரி, எம்ஜிஆர் வந்தாரு, திரும்ப மூடுனீங்கல்ல, திரும்ப ஏன் திறந்தீங்க? நாங்க திறக்கல, யாரு திறந்தா? எம்ஜிஆர் திறந்தா. ஐயா இந்த கதை மூடுனது நாங்கடா, லூசுப்பல. சரி, அவங்களாம் கலைஞர் ஆட்சி காலத்துல அவங்களா மூடாம விட்டாங்கய்யா. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா, ஏன் மூடல? ஏன் மூடல இவ்வளவு நாள்? நாங்க மூட வேண்டிய ஏன் அவசியம் மூடல? இல்லை. மூடலைன்னா கள்ளச்சாராயம் பெருத்து ஆறா ஓடுமே. ஏதா அது குறையா இருக்கு. ஒண்ணு பண்ண தெரியும்னு சொல்லுங்க, இல்ல பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்க. இங்க பாரு, இங்க வந்து குடிகாரன் நிறைய பெருத்துட்டாங்க, அதான் மது பிரியர்கள் நிறைய ஆயிட்டாங்க. அறியாத வேற. அதனால இந்த மது பிரியர்களுக்கு நாங்க மதுக்கடையை மூடணும்னா கள்ளச்சாராயத்தை நோக்கி பயணிப்பாங்க. கள்ளச்சாராயங்கிறது முழுக்க முழுக்க எத்தனாலா மெத்தனாலா அதை கலந்து தான், தண்ணியில கலந்து தான் குடிக்கிறான். அதை குடிச்சு தான் ஏற்கனவே நிறைய பேர் செத்து போய். பண்ணது உங்க ஆளுங்க. எங்காலுன்னா எங்கால்னா நாக்க நான் பண்ணா உங்கால் ஏன் அவங்கள உள்ள இருக்கு? அப்புறம் எதுக்குடா நீ தான் அவங்க வேலை உண்டு பொல கொண்டுட்டு இருக்காங்க. நாயக்கர் சமுதாயத்துக்கு உள்ள இருக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆனா எல்லாரோட ஃபேமிலிஸும் கெட்டு போயிடுச்சு. இது கொள்ளைகள் நடக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு காரணம்? அதுதானே. அது உண்மைதானே, ஒத்துக்கிறேன் இல்ல? ஆமா, உங்க ஆட்சியில தானே அது நிறைய. சரிமா, இப்ப நீ ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறேன். சரி, இப்ப நாங்க வந்து மனசார சொல்றோம், வாழ்த்துறோம். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை தயவு செய்து மதுக்கடையில மூட சொல்லுங்க. அது எப்படி நீங்க திறந்து வைக்க அவங்க மூடணுமா? அப்புறம் நாங்க என்ன, நாங்க அவர் திறந்தா அவர் மூடுவாரு, திறந்தது நீங்க, அப்ப நீங்க தான் மூடணும். நாங்க திறக்கல. சரி, திறந்தது எம்ஜிஆர். சரி, அப்ப அது அவர் மூடுறாரு, மூடல. எஸ்என்ஜி யாரோடதுயா? அது யாரோடதுன்னா யாரோடது? எஸ்என்ஜே யாரோட? அது எவனோ கம்பெனி வச்சு நடத்துறாங்க. இந்த பேச்சுல எஸ்என்ஜே யாரோடது? அதெல்லாம் யாரோட? பேர் சொல்லுங்க, பயப்படாம. எனக்கு என்ன தெரியும்? உங்க கட்சியால தானே. எங்க கட்சினா? கட்சியில எத்தனையோ கோடிக்கணக்கான பேர். சிம்பிள். எஸ்என்ஜே யாருடையது? அவர் உங்க கட்சியின் மூத்த முக்கிய நிர்வாகி. அவர் அந்த கம்பெனி நேம்ல தான் கார் வாங்கி ஓட்டுறாரு. அவரு அந்த கம்பெனியை இழுத்து மூட தயாரா? அதை இழுத்து மூடிட்டா சரக்கு சப்ளை இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா மூடிட்டு போவான். மூட தயாரா? உங்களுக்கு அதுல இருந்து மட்டும் காசு வரணும். நீ ஏன்டா கொள்முதல் பண்ற நாயே? நீங்க ஏன் உற்பத்தி பண்றீங்க? நாங்க உற்பத்தி பண்றோம், உற்பத்தி பண்ணல. லைசென்ஸ் கொடுத்திருக்க இல்ல உற்பத்தி பண்ண. அப்ப நீங்க எங்களை கொல்ல தானே பாக்குறீங்க? லைசென்ஸ கேன்சல் பண்ணு. நீங்க ஐயா, நீங்க அறிவு கட்டணமா பேச கூடாது. ஒண்ணு லைசென்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. உற்பத்தி பண்றது இல்ல, எங்களுக்கு இன்டர்ன் போடாத, எங்கள்ட்ட பர்சேஸ் பண்ணாத. இன்னைக்கு விஜய் பார்த்து எங்கள்ட்ட ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, எங்களுடைய நீங்க தான் போய் அந்த கால்ல கூப்பிட்டு விழுவுறீங்க. எங்கள்ட்ட மட்டும் ஆனா 10 உற்பத்தியாளர் இருக்கலாம், அது 8 உங்களோடது. ஒன்னு சசிகலா அம்மையார் அவங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு நினைக்கிறேன், சரியா டீட்டெயில் தெரியல எனக்கு. 10ல 7 8 உங்களோடது. நீங்க இழுத்து மூணாலே போதுமே. நாங்க இழுத்து மூட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? உங்கள்ட்ட தான் இல்ல, நீங்க தான் லைசென்ஸ் கொடுத்துருக்கீங்க. எதுக்கு உற்பத்தி பண்றீங்க? நீங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி இல்லாம போயிடும்ல. அதுக்கப்புறம் சரி, நாங்க தான் உற்பத்தி பண்றோம், வெளிநாட்டுல கூட நாங்க மற்ற மாநிலங்களுக்கு கூட விற்கிறோம். நீ எதுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டுல இன்டர்ன் போடுற? நீ இன்டர்ன் போட்டு நீங்க தான் எவ்வளவு நாள் காசு கொடுத்து எடுத்து போடுறீங்களே. நான் சொல்றதை நல்லா கேட்கணும். தம்பி கேட்கிற குழந்தைகளை எனக்கு நல்லா கேளுங்க. குழந்தைகளால பாக்காதீங்க தயவு செஞ்சு. அதான் இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார்ல, 21 வயசுக்கு உட்பட்டவங்க யாரு வந்தா மது கொடுக்காதீங்கன்னாரு. எல்லாரும் ஆதார் கார்டை கொண்டு காட்டி தான் இப்ப மது வாங்குறாங்களா? 21 வயசு ஆயிடுச்சு. இல்ல, அது வந்து தனியா உள்ள ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்கேனர் மண்டைக்கு மேல நம்பர் போடும், 21 26. போங்கடா மூதேவிகளா. அதாவது என்னையா பேசுறீங்க? குடிக்க வச்சது அழுதாலாம், மக்களை குடிக்க வச்சது நீங்க, முட்டாள் ஆக்குனது நீங்க. அதான் ஏத்துக்க மனசு மறுக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு பாரு. வெரி சிம்பிள்ரா. சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்த லைசென்ஸ் ஒண்ணு அதெல்லாம் கேட்கல. இப்ப இல்ல, எங்கள்ட்ட இன்டர்ன் போடுறத நிப்பாட்டு. அப்ப இன்டர்ன் போடுறத நிப்பாட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க ப்ரொடக்ஷன் வேற இடம் இல்ல, அதனால உங்கள்ட்ட தானே வாங்கியாங்கன்னு. அப்புறம் என்ன? அதான் சொல்றேன், நீங்க நல்ல எண்ணம் இருந்தா நம்ம மக்கள் பாவம் இவன் பிள்ளை இப்படியே குடிச்சு தொலைஞ்சு போயிட்டானா, நாளைக்கு இதை வாங்கி குடிக்க ஆளுன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு நல்ல சரக்கு தயாரிச்சு கொடுங்க. இல்லையா, பண்ணத்தை இது இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க, வேற வேணா வாங்குவாங்க. இது நல்ல சரக்கு இல்ல
நல்ல சரக்கு இருக்கிற இடத்துல போய் வாங்கிக்க. நல்ல சரக்கு யாரு கிடைக்கும் வேணாம்னா பண்ண விட மாட்டீங்களா? எங்க நீங்க குடுக்க விட மாட்டீங்களா? நாங்க அப்படியெல்லாம் இல்ல. நாங்க யாருக்கு இதெல்லாம் டெண்டர் கிடையாது. அரசாங்கம் பார்த்து யாருக்கு இன்டர்ன் போடுதோ அவங்க சப்ளை அவ்வளவுதான். எங்க போனாலும் நீங்க லிங்க் இருக்குது உங்களுக்கு. அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது? வேற என்ன நாங்க என்ன பண்றது? இன்னும் பண்ண முடியாது. பண்ணு நீ தலையெழுத்து. அமெரிக்கால இருந்து கூட வாங்கு, ரஷ்யால இருந்து வாங்கு, சைனால இருந்து ட்ரம்ப் வாங்கு, ரொம்ப காசு கூட கொடுக்குறாரு. எங்க வேணாலும் வாங்கு. உங்களை நாங்க ஒண்ணும் கைய பிடிச்சி இழுக்கல. எங்களுக்கு போற சரி, மது பிரியர்களா பார்த்து திருந்திக்கிறங்க, அவ்வளவுதான். நான் என்னத்த சொல்றது இதுக்கு மேல? மது பிரியர்கள்லாம் மது குடிச்சு தான் திருந்துவாங்களே தவிர மது குடிக்காம திருந்த மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. குடிச்சுதான் திருந்த முடியும், குடிக்காம எப்படி திருந்த முடியும்? திருந்த முடியும். நீ மதுவை குடிச்சு பாரு, அப்புறம் தான் குடிக்குமாயா? தெரியும். ட்ரை பண்ணுவோமா? நான் எதுக்கு நீ இப்ப குடி? அது எப்படி என்னைய மட்டும் நான் மட்டும் எப்படி ட்ரை பண்றது? நீங்களும் வாங்க. நாங்க தயார் பண்ணி குடிக்கிறோம். அது எப்படி நான் ரொம்ப வரல தயார் பண்ணி பண்ணுவீங்க, நான் மட்டும் குடிச்சு கடை கட்டு பாரு. மதுங்கிறது வேற எதுவுமே வேண்டாம். உங்க வீட்டுல நல்ல சாதத்தை வடி, மக்களை கேட்டுக்கங்க. அப்ப வந்து செய்முறை சாதத்தை வடிச்சு ஓகே அந்த நீத்த தண்ணியில ஒரு சொம்பு தண்ணியை ஊத்து. 1 கிலோ அரிசி நீரா தண்ணியில தண்ணி ஊத்தணும். ஒரு சொம்பு தண்ணியை ஊத்து. அந்த வடிச்சதை நீம்பாங்க. வடிச்ச கஞ்சியில ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி அத வச்சிரு. நைட்ல சாதத்துல பாதி சாதத்தை பல்மாறிட்டு பாதி சாதத்துல அந்த தண்ணியை ஊத்திரு. ஊத்தி ஒரு 4 நாளைக்கு அதை மூடி வச்சிரு. அடுத்த நாள் சாப்பிட்டா அது பழைய சோறு, 4 நாள் கழிச்சு சாப்பிட்டா சுண்ட கஞ்சி. அதான் 4 நாளைக்கு மூடிடு. மூடிட்டு அந்த கஞ்சியை குடிக்காத, தண்ணியை மாத்திரம் இருத்து குடி. அதுக்கு பேரு புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு அந்த தண்ணியை குடி. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லாமே உடம்புல தெம்பு தைரியம் எல்லாம் அந்த புளிச்ச தண்ணியில கிடைக்கும். நாங்கெல்லாம் அந்த புளிச்ச தண்ணி. இது ஆரோக்கியமான ட்ரிங்கியா நீங்க சொல்றது? அதான் நான் சொல்றது ஆரோக்கியம் தான். அதுல வந்து என்ன பண்ணணும், நீங்க சொல்றது வந்து எங்க முன்னோர்கள் பண்ணதியா? ஆமா. இப்ப நீங்க குடுக்கறது என்னது? நான் அது ஒன்னு யாரு வாங்க சொல்றா? அதான் வாங்காததுக்கு தான் இந்த வழியை சொல்றேன் நானு. நீங்க அப்புறம் விக்கிறீங்க, வாங்காததுக்கு எதுக்கு சொல்லுங்க? ஏன்னா அவங்கள கேட்பாங்க, பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சாங்களா? பாரு, அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன். அன்னைக்கு குடிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் நாங்க கடையை திறந்து வச்சிருக்கோம். நாங்க கடையை திறந்ததுனால தான் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. நீங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாங்க கடையை மூடிடுவோம். அதே மாதிரி நீங்க எங்கள்கிட்ட இன்டர்ன் போடுறத குறைச்சிட்டீங்கன்னா நாங்க ஆலையை மூடிடுவோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். வெரி சிம்பிள். வெரி சிம்பிள். நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே. ஆமா. யார் ட்ரெய்னிங் போறீங்க? அதான் ஏய் சுபவியா? சுபவி சொல்லுங்கயா. ஏன்டா அவரை இழுக்கிற? கேக்குறேன். தீக்கா பள்ளிக்கூடம் நடத்துறீங்களே, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களே, அதனால கேட்ட. பல பிள்ளைகள் அந்த தீக்காவில ஊறி பெரியாரிசம் பேசிக்கிட்டு வரும்போது நம்ம 2 கேள்வி கேட்டா ஓடி போயிடுறாங்க. ஏன்னு தெரியல. என்ன மதிவதனிய வர சொல்றேன், பேசிட்டேன். வராது. அது யூடியூபுக்கே வர்றது இல்லை. ஏன் பயம்? பயமாவது கத்திரிக்காவது மதிவதனிக்காவது பயமாவது. அப்ப உட்கார சொல்லுங்க. அது வளர்க்குறீங்க. அதான் வளர்க்குறீங்க தானே. நான் வளர்க்குறீங்க எல்லாம் படிக்கல. 4 கேள்வி கேட்கிறேன். 4 கேள்வி பதில் பேச சொல்லுங்க. அதெல்லாம் 100 கேள்வி கேட்டேன். நான் 100 ரொம்ப ரிஸ்க்ல. 4 கேள்வி நறுக்குன்னு. அது இதுக்கெல்லாம் வராது. அது பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்கே டைம் இல்லல்ல. அவ்வளவு பிஸி. அது எங்க இதுங்க வரப்போகுது. அடுத்த கேள்வி. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைகை காட்டிருப்பார்ல, அதேதான் திரு விஜய் அவர்களும் சைகை காட்டிருக்காரு. என்ன பயம் அவங்களுக்கு பார்த்து? வினய் விதைத்தவர் டாஸ்மாக் பத்தி பேசும்போது அப்படியே ஏஞ்சி ஓடிட்டீங்க. பயம் இல்லடா. அதாவது மரியாதை. எது? அதாவது ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, அவர் பேசட்டும், நம்ம இடையூறு பண்ண வேண்டாம்னு ஒரு மரியாதை கொடுத்து நாங்க வெளிநடப்பு பண்ணி இப்படின்னு சொல்லலாம். அது இப்படியும் சொல்லலாம். மீசையில கீழே விழுந்து மண்ணு ஓட்டினால அது என்னமோ போகலன்னு சொல்லுவாங்க அந்த கதை. ஏன் இப்படி வெக்கமெல்லாம் பேசுறீங்க? அதாவது பனையூர்ல என்ன பங்களாவாசிகள்லாம் ஆட்சிக்கு வந்தா அது அப்படித்தான் இருக்கும். கோபாலபுரத்து கோடீஸ்வரன் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். கோபாலபுரத்து வீடு அது அரசு வீடாயிருச்சு. எப்படி அரசு வீடாச்சு? அங்க என்ன அம்மா இருக்காங்க? அது இருக்கிற தொட்டிக்கும் தானே. எவ்வளவு நாள் இருப்பாங்க பாவம், அவங்க வயசாயிட்டு. நீங்க வாங்கி போட்டு வளைச்சு போட்டதுல அதெல்லாம் ஒரு கொசுருக்கு வருமா? அதெல்லாம் இல்ல கேக்குறேன். முத 1952 வாங்கின வீடு அது. ஆமா. அரசு உடைமை. நானும் போய் அப்போ சுத்தி பார்த்துட்டு வருவேன். போயிட்டு கலைஞர் ஐயா வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசுங்க. இப்படியா வண்டையை ஆட்டக்கூடாது. என்ன கேட்டாங்க? வினய் விதைத்தவர் வினயா இருப்பார். நீங்க இப்படி, நீங்க அவர் இப்படின்ட்டாரு. அதான் மரியாதை கொடுத்து நாங்க வெளிநடப்பு பண்ணிட்டோம். அது மரியாதை இல்லையா? பயந்து ஓடுறது. எதை வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கடா. பழமொழி சொல்லுவாங்க. பழமொழியை சொன்னேன். நடக்க மாட்டாதவன் நல்லப்ப வீட்டுல பொண்ணு கட்டினாங்கிற மாதிரி. நடக்க மாட்டாதவன் நல்லப்ப வீட்டிற்கு எதற்காக பொண்ணு கேட்டு சென்றான்? பொண்ணு கேட்டு எல்லாம் சொல்ல. நல்ல பெண்ணா அவன் சித்தப்பன் வீட்டுலதான். நல்ல பண்ணா சித்தப்பனா? ஆமா ஆமா. பழமொழியா? தெலுங்கு பழமொழியாது? தெலுங்கு இல்ல, தமிழ்ல அப்படிலாம் இருக்காது. சரி விடு. என்ன விடு?
நல்லப்பன்கிறது சித்தப்பன்டா, அறிவு கட்ட மூதேவி. நல்லப்பன்னா சித்தப்பான்னு எந்த மொழியில இருக்கு? அது எந்த மொழி? தமிழ் மொழியில தென் எனக்கு மாவட்டங்கள்ல சித்தப்பான்னு பேசுவாங்க. சித்தப்பான்னு தான் இருக்கு. அது தென் மாவட்டங்கள்ல நான் பேசுவாங்க. தென் மாவட்டம் தான். நீ தென் மாவட்டம், நீ புதுக்கோட்டை மாவட்டம் தானே. அப்புறம் என்ன, அது என்ன வடக்கு மாவட்டமா? காட்டி கொடுத்த மாவட்டம். இது வந்து அப்ப பாருங்க, டென்ஷன் ஆயிருவீங்க. சும்மா சும்மா என்ன உங்களுக்கு டென்ஷனு? வரலாற படிச்சுட்டு வாங்க. என்ன அன்னைக்கு போய் வரலாறு? கொடுத்துட்டு வந்தாங்க. வரலாறே தப்பா இருக்கு, மாத்தணும்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. போயிட்டு மாத்த தாவே சொல்லு. காட்சியில மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மாத்தட்டும். காட்டி கொடுத்த மாவட்டமாம்ல. மாவட்டம். அன்னைக்கு மாவட்டமா இல்ல, சமஸ்தானமா இருந்துச்சு. அதான் சமஸ்தானம் தான். நீங்க பண்ண முடிச்ச வைக்கிறதுனால தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு டேய், நான் பேசுறேன்னா தமிழ்நாடு ரெண்டாயி போயிரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. வரலாறு தெரிஞ்சு பேசுறேன். வரலாறு படிச்சு வந்தானே. வரலாறு தப்பு படிச்சு படிக்காதவங்க வரலாறுல நான் PhD பண்ணிருக்கேன். அதையே என்னட்ட நீ பேசுவோமா? எது வந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம். பேசுவோமா? பேசுவோம். காட்டி கொடுத்தோம். என்னத்தை காட்டி கொடுத்தா? யாரை காட்டி கொடுத்தா? யாரை காட்டி கொடுத்தீங்க? சாப்பாடு விருந்து வச்சு யாரை காட்டி கொடுத்தா? விருந்து பல்மாறும் போது வந்து புடிச்சிட்டு போன்னு சொல்லி அப்படி விருந்து பண்ணும்போது புடிச்சிட்டு போக நாங்க சொன்னோம். தூண்ல கட்டி போட்டீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் மக்கள். அதுக்கு முன்னாடி என்னத்த செஞ்சோம்? அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க? சில சம்பவங்களை சொல்லுங்களேன், பேசுவோம். எங்க மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. வேண்டாம். அங்க வந்து திருநெல்வேலியில நிறைய நெல் மூட்டைகள், நெல் கதிர்கள்ல அறுவடை பண்ணி அவன் வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கான் கவர்மெண்ட், பிரிட்டிஷ்காரன். எங்க மக்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறான். அதனால ராத்திரியோட ராத்திரியா போய் அங்க இருக்கிறதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு நாங்க கொடுத்தோம். அவ்வளவுதான். இத போய் திருட்டுன்றாங்க. நான் எங்க சொன்னேன் திருட்டுன்னு? நீ சொல்லல. இந்த கண்ணதாசன் இல்ல, கண்ணதாசன். நீங்க தான் சொன்னீங்க திருட்டுன்னு. கண்ணதாசனும் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி போட்டாள், கருப்பு கண்ணாடி. கலைஞர் இல்லடா. அட அது தெரியாதா? அந்த கல்கண்டுன்னு ஒரு புத்தகம் எழுதினாரு, தமிழ்வாணன். தமிழ்வாணன்னு நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. தமிழ்வாணன் இருக்காரு. அந்த தமிழ்வாணன் தான் சொன்னது வீரபாண்டிய கட்டபொம்மன் திருடன் அப்படின்னு. அவரு மக்களுக்காக அதை போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை எப்படி திட்டாகும்? கரெக்ட். அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன நீங்களும் ஆந்திர மினிஸ்டர் நரலோகேஷும் ஃப்ரெண்டா? ஏன்னா தமிழ்நாடு தொழில் முதலீடுகள்ல வந்து ஈர்ப்பதுல வந்து திமுக ஆட்சி வந்து நேர்மையா இருந்துச்சாம். எந்த ஒரு லஞ்சமும் வாங்கலையா, முதலீட்டாளர்கள் எந்த புகாரும் கொடுக்கலையாமே, இப்படி சொல்லியிருக்காரு அவரு. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா நேர்மையா இருந்ததா சொல்றாங்களே. அது ஃப்ரெண்டா இருந்தா தான் சொல்லணுமா? ஆமா. என்ன இனத்தோட தானே சேரேன். இனம் இனத்தோடு. ஓஹோ. ஓஹோனா எல்லாத்துக்கும் தலையாடிட்டே இருந்தா. அவர்கிட்ட தூக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கல. விஜய் போட்ட போடு. தண்ணி தரவா? என்ன தண்ணி? ரோஸ் வாட்டர். அதான் இல்ல, நெப்போலியன். இந்த வயசுல நெப்போலியன் செல்லுபடி ஆகுமா? அப்ப டைரக்டா கோல்டு மங்கு மெத்தனால் குடிச்சிருவோம். அத பண்ணுங்க. நீங்க இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் குடிச்சிட்டீங்கன்னா சுத்தமாயிரும் தமிழ்நாடு. என்ன பண்ணிடுவோம். அது எப்படி கரெக்டா ஆந்திரா டு தமிழ்நாடு அது எப்படி லிங்க் ஆகுது? கரெக்டா பதில் சொல்லுங்க. அவர் அங்க இருந்து அப்படி சொல்றாருன்னா இங்க திமுக எந்த அளவுக்கு அப்ப எங்களுடைய ஆட்சியை நல்லா அனலைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்னத்தை அனலைஸ் பண்ணாரு? அப்புறம் என்ன அனலைஸ்? அறிவு கட்டத்தனமா இந்த இப்ப பேசுதே, இப்ப அந்த தொழில்துறை அமைச்சரா இருக்க, நேத்து எங்க திடீர்னு காணோம். நேத்து அமெரிக்காவுடைய ஆட்கள்லாம் வந்து பார்த்தாங்க விஜய, அந்த தொழில் முனைவோர்கள்லாம். இதை காணோம். அவங்க இப்படி கண்ணாடியை வச்சு பார்த்து பாக்குறேன், காணோம் எங்க அக்காவை. தண்ணி குடிக்க போயிட்டாங்க. தண்ணி குடிக்க போயிடுச்சா? இல்ல தண்ணிக்கு விட்டீங்களா? தண்ணி குடிக்க போனாங்க. பரவாயில்ல. இவர் ஆட்சியில 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதா சொல்லுச்சு. உங்க ஆட்சியிலையும் நீங்களும் அப்படித்தானே பண்ணிருக்கீங்க? தேசிய கீதங்கிறது பாட வேண்டிய ஒண்ணு தான்மா, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது இவங்க என்னன்னா முதல் வந்து தேசிய கீதம் பாடுற பழக்கம் இல்லை. கூட்டம் முடிஞ்சது பின்னாடி தான் தேசிய கீதம் பாடுவாங்க. இவர் கூட்டம் ஆரம்பிக்கலையே பண்ணியிருக்காங்க. அது தப்பு இல்லை. இப்போ என்ன இருக்கு, கழுத வடம் போனா என்ன, இடம் போனா என்ன, நம்மளை கடிக்காம போதான்னு பாரு, அவ்வளோதான். இதை வச்சு வம்புலுக்கலான்னு பார்க்குற, பார்த்துக்கோ. வம்புலுக்கிறது இல்லை, நீங்கள் பேசின பேச்சு அப்படி. கொஞ்சம் அந்த பேச்சா பேசுனீங்க. அதான் நான் தான் சொல்லி தேசிய கீதம் பாடியாச்சு, தேசிய கீதம் பாடியாச்சு, எங்க வீட்டுல இதை காணு அதை காணுன்னு கிளம்பிட்டீங்க. நாங்க இதுக்கு ஒண்ணும் பண்ணோம் ஐயா. கத்துனீங்க. நேற்று கூட பேசினாரு சட்டமன்றத்துல. தேசிய கீதம் எதுக்கு 2 வாட்டி? ஏன் உங்க தலைவர் இருக்கும் போதும் இதே மாதிரி ஒழித்ததுதான். ஏன் அன்னைக்கு இந்த வாய் திறக்கல? அன்னைக்கு வாய் போட்டு இருந்துச்சா? நாங்க 2 தடவை ஒளிபரப்பு பண்ணோம். 2 தடவை இல்ல, தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் பாட விட்டு அதுக்கப்புறம் பாடினீங்க. பாடினீங்களா இல்லையா? அப்ப நீங்களாம் பேசவே கூடாது. சரி.